மன்னராட்சி காலத்தில் எப்படி அரசர்கள் செங்கோலை வச்சிருந்தாங்களோ அந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்து அலங்கரித்திருக்கிறோம். இதை விடவா தமிழுக்கு சிறப்பு செய்து விட முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரத்தோட அடிப்படை அது உண்மை இல்லை. தமிழர்களை பற்றியோ தமிழை பற்றியோ கவலைப்படுவதில்லை, அலட்சியம் செய்கிறார்கள், இந்தியை திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியோட காலகட்டத்தில் இது உண்மை இல்லை. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசா தான் திமுக அரசு மாநில அமைச்சரவையில் உட்கார்ந்துருக்கு, மாநிலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது தேச விரோத அரசு என விமர்சிக்கலாமா சார்? அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தர மாதிரி ஏன் போலீஸ் நடவடிக்கைகள் கம்மியா இருக்குது? ஏன் மத்திய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு? ஒரு அமித்ஷா ஒரு விஷயம் பேசும்போது பல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. அரசியலுக்காக, ஓட்டுக்காக தீவிரவாதத்தை இது பண்ணாம அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க தீவிரவாத இயக்கத்தோடும் தொடர்பு இருக்குன்னு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்ட முடியாது இல்லைங்க. இல்ல எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன், எத்தனை என்ஐஏ ரெய்டு நடக்குது. மைண்டம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிகுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா. பிரதமர் மோடி தமிழின் பெருமைகளை எங்கு சென்றாலும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் மன்னராட்சி காலத்தில் எப்படி அரசர்கள் செங்கோலை வச்சிருந்தாங்களோ அந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்து அலங்கரித்திருக்கிறோம். இதை விடவா தமிழுக்கு சிறப்பு செய்து விட முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தொடர்ந்து பிஜேபி தரப்பிலிருந்தும் மத்திய அரசு தரப்பிலிருந்தும் பிரதமர் தரப்பிலிருந்தும் நம்ம இப்போ உள்துறை அமைச்சர் தரப்பிலிருந்து கூறுவது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சாரத்தோட அடிப்படை அது உண்மை இல்லை. அதாவது என்ன பிரச்சாரம்? பிஜேபி வட இந்திய கட்சி, வடநாட்டு கட்சி, வட இந்தியர்கள் உள்ள கட்சி, அங்க அவங்களுக்கு தான் ஆதிக்கம் அதிகமா இருக்குது, தமிழர்களை பற்றியோ தமிழை பற்றியோ கவலைப்படுவதில்லை, அலட்சியம் செய்கிறார்கள், இந்தியை திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. திமுக எப்போ கட்சி எப்போ அமைக்கப்பட்டு அப்போலேருந்து இதே தான். இன்று பிஜேபி கூறுகிறார்கள், ஒரு காலத்தில் காங்கிரஸ் இதே தான் குற்றச்சாட்டு இருந்தது காங்கிரஸ் மீது. காங்கிரஸ் வட இந்திய கட்சி. காங்கிரஸ் அதாவது 1967 தேர்தலுக்கு முன்பு நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல் நிலவரம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தியை வச்சுட்டு பெரிய போராட்டம் நடந்தது. இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பல விஷயங்கள் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றையோட காலகட்டத்தில் இது உண்மை இல்லை. அந்த மாதிரி நாங்கள் செய்யவில்லை. அதில் அவர் ஒன்னொன்னா எடுத்து சொல்றாரு. என்ன எடுத்து சொன்னாரு? முதல்ல நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சொன்னது இந்த மாதிரி லோக்சபா சீட்டு 39லேருந்து 31 ஆயிடும்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கு பதில் அளிச்சு சொன்னால் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் பாராளுமன்றத்தில் தமிழ்நாடுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இருக்கிற சீட்டு குறையாது, கட்டாயமா ஏறும். எப்ப எல்லாருக்கும் ஏறுமோ இதுக்கும் ஏறும். எப்படி ஏறும்? அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு உள்பட பல தென்னிந்திய மாநிலங்கள் கூறுவது என்ன என்றால், நீங்கள் சீட்டு ஜனத்தொகை அடிப்படையில் செஞ்சீங்கன்னா எங்களுக்கு அது பாதிக்கும். ஏன்னா நாங்க ஜனத்தொகையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி பிளானிங் நல்லா கேம்பெயின் பண்ணியிருக்கோம். எல்லாம் 4-5 தென்னிந்திய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கோம். அதனால எங்களுக்கு இது கொடுக்கணும். இதுல என்ன விஷயம் என்ன புரியல குவன்? முதல்ல சென்சஸ் நடக்கணும். சென்சஸ் முடிஞ்ச பிறகு, அதாவது ஜனத்தொகை கணிப்பு நடக்கணும். அது ஒரு ஆண்டு காலம் போகும். எப்போ? 2026 ஆரம்பிக்க போகுது. அது முடிந்த பிறகு, அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு, அது நம்ம சென்சஸோட ரிசல்ட் மக்கள் தொகையை கணித்த பிறகு லோக்சபாவில் எந்தெந்த தொகுதியில் எத்தனை இது இருக்குதோ அதுக்கப்புறம் எவ்வளோ மாற்றணும், அதுக்கு ஃபார்முலா வரும். அதாவது ஒரு பாராளுமன்ற அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் செட்டப் ஆகி அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா பற்றி சொல்கிறாங்க. அது ஃபார்முலா முடிவு பண்ணுங்க. என்ன ஃபார்முலானா, இப்போ தென்னிந்திய மாநிலங்கள் கூறுவது போல உங்களுக்கு நார்த் ஈஸ்ட்லேயே அதே சொல்கிறாங்க.
எங்களை ஜனத்தொகை கூடி இருக்கு, ஆனா அங்க சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்லேயே 14 தான் இருக்குது. அஸ்ஸாம் இவ்வளவு பெரிய மாநிலம், அதோட இதை பார்த்தீங்கன்னா, அதாவது பூகோளத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா சீட்டு கம்மியா இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி செய்வது? அதாவது டீலிமிட்டேஷன் அடிப்படை என்ன காரணம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அரசியல் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெரிய தொகுதி இருந்ததுன்னா அந்த உறுப்பினர் அந்த மக்களோட இதை இது பண்ண முடியாது, எல்லா இடத்துக்கும் போக முடியாது, அவங்க ப்ராப்ளம்ஸ் அவங்களோட பிரச்சனைகள் அதை தீர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களால டூர் பண்ண முடியாது, எக்கச்சக்க மக்கள் இருந்தால் அவங்க எப்படி டூர் பண்ணுவாங்க? யார் உறுப்பினர் இருந்தாலும் சரி, எந்த கட்சி சேர்ந்தாலும் சரி. அதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன் இத்தனை நாளாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா டீலிமிட்டேஷன் தள்ளி வச்சாச்சு. ஒரு இது என்ன பண்ணாங்க, சீட்டை வண்டி மாத்தினாங்க, அதாவது மேப் ரீட்ரா பண்ணாங்க, ஆனா நம்பர் இன்க்ரீஸ் பண்ணல. இப்ப 26ல பண்ண முடியாத கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்குது. இது இன்னும் தள்ளி போட்டாலும் சரி வராது. ஆனா ஒரு ஃபார்முலாக்கு ஒர்க் பண்றாங்க. இப்ப என்ன ஃபார்முலாவா இருக்கும்னு எல்லாரும் கேட்கறாங்க. அதுல என்ன சொல்றாங்க ஃபார்முலா? நான் கேள்விப்படுறது என்ன என்றால், ஃபார்முலா அதான் அவர் சொன்னார் பாத்தீங்களா, ப்ரோ ரேட்டா. ஏன்னா அதுக்கு உடனே நேற்று ராசா கேட்டிருக்கார், நீங்க சொன்னீங்க இது சொல்லவில்லை, ப்ரோ ரேட்டா சொல்லி விட்டுட்டீங்க. நான் கேள்விப்படுறது என்ன ஃபார்முலானா, இப்போ எவ்வளவு தொகுதி இருக்குதோ அதுக்கு மேல ஒரு 20 தொகுதி, அதாவது 1/3 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 30% 33% ஆட் பண்ணிக்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு 39 இருக்கு வச்சுக்கோங்க, பாண்டிச்சேரி சேர்த்து 40 இருக்குது. இதை ஒரு 20 சீட்டு கூட்டிக்கோங்க, இது 60 ஆயிடும். இப்ப அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு தேதி 80 இருக்குதுங்க. அந்த 80 பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இன்னும் ஒரு 40 ஆட் பண்ணிக்கோங்க, 1/3 ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல 20 ஆட் பண்ணிக்கோங்க, 30 ஆட் பண்ணி 110 ஆகும், 120 ஆகும். அந்த மாதிரி, அதாவது இதுக்கு ஒண்ணு நான் சொல்வது ஆதாரப்பூர்வம் இல்ல, இந்த மாதிரி யோசனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த ஃபார்முலால யாருக்கும் பிரச்சனை வராது. அதுக்குன்னு தமிழ்நாடோட 39, உத்தரப்பிரதேசத்தோட 80 ஆகுது. ஏன்னா அங்க ஜனத்தொகை ஒன்றும் அதிகமா இருக்குது, அது பெரிய மாநிலம். அப்புறம் ஆனா இந்த அமைச்சர் கட்சிகள் இல்ல குவர், இந்த கட்சிகள் பயப்படுறது என்னன்னா, வட இந்தியாவில் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு ஒன்றும் அதிகமா இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. பிஜேபி மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப சமீபத்துல மகா கும்பம் மேளாலாம் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா யோகியோட பாப்புலாரிட்டி டாப்ல இருக்கு. இப்ப அடுத்த வர தேர்தல் 2027ல இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல மாநில தேர்தல். அதுல சந்தேகம் இல்லாம யோகி ஜெயிப்பார் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் நிலைமை அந்த மாதிரி இருக்குது, எதிர்கட்சிகளோட அரசியல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனால இவங்களுக்கு என்ன தோணுது, நமக்கு ஆட்சிக்கு போயிடுச்சு, நம்ம ஆட்சியில் இருக்க முடியாது, அந்த கூட்டாட்சியெல்லாம் வராது, பிஜேபி தான் கை ஓங்கி இருக்குது, பிரதமர் இன்னும் பாப்புலர் ஆயிட்டார். ஹரியானாவில் ஜெயிச்ச பிறகு, மகாராஷ்டிராவில் ஜெயிச்ச பிறகு, இப்போ டெல்லியில் ஜெயிச்ச பிறகு பிஜேபி கை ஓங்கி இருக்கு, பிரைம் மினிஸ்டர் பாப்புலாரிட்டி இது. அதே நேரத்தில் ஸ்டாலின் சொல்றாரு பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற 39 31 ஆயிடும் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காரு, அதை தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது நீங்க சொல்வது சரியில்லை, அது போய் சீட்டு கூட தான் போறது, எல்லாருக்கும் கூட போறது. ஆனா என்ன ஃபார்முலா, அதை தான் அவர் எடுத்து சொன்னார். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன எடுத்து முதலமைச்சர் சொன்னார், அவர்கள் அவசர அவசரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை மார்ச் 5ஆம் தேதி கூட்டுகிறார். அப்போ ஒரு சீரியஸ் இஷ்யூவா தானே பார்க்கப்படும். ஒரு 8 கோடி மக்கள் பிரதிநிதி இது மாதிரி ஒரு அவசர அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னா, அப்ப இது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமா தானே பார்க்கப்படுது சார். அது முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க, இவங்கள்ட்ட வேற இஷ்யூ கிடையாது. இப்போ வரப்போற தேர்தலில் இவங்க மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாரா, தவிக்கிறாரா ஸ்டாலின்? எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எழுப்புறாரு? இந்தி திணிப்பு, சீட்டு, இதெல்லாம் இப்போதைக்கு பப்ளிக் இஷ்யூ இல்லை. இது அரசியல்வாதிகள் பாதிக்கப்படலாம், மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க? இல்ல, மக்களுக்கு இந்த விவகாரத்தை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நிதி கொடுக்கப்படும் அப்படின்னு அது சொல்லிட்டு அது ஒரு சப்ஜெக்ட். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிமிஷம் செயல் ஆகிறாதா சார்? இல்லைங்க, அது இன்னொரு மேட்டர். அது இப்போ முதல்ல இதை முடிச்சிருவோம். இந்த இதுல நீங்க குறைஞ்சிரும் சொன்னீங்க, ஸ்டாலின் சொன்னாரு குறைஞ்சிரும்னாரு, அது குறையலைங்கிறது அமித்ஷா எடுத்து சொல்றாரு. மொத்தத்தில் என்ன நடக்குதுன்னா, அடுத்த 2026ல் வர மாநில தேர்தலுக்காக தயாரிப்பு இது. ஓகே. அண்ட் டிஎம்கே இப்போ டிஃபென்சிவ்ல இருக்குது. காரணம், அவங்களோட இப்போ 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்க போறாங்க. அது மக்கள் மத்தியில் இதான் இப்போ சர்ச்சை வரப்போறது. டீலிமிட்டேஷனோ இதெல்லாம் வராது. ஸோ திருப்பி திருப்பி பிஜேபி பூதத்தை காமிக்க பார்க்குறேன்னு அமித்ஷா சொல்றாரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்க தயார், அண்ணாமலையும் கொடுக்குறாரு, அமித்ஷாவும் கொடுக்குறாரு. கல்வி திட்டத்தை பற்றி அதே தான் பேசப்படுறது.
கல்வி திட்டத்துல காங்கிரஸ் மத்திய அரசுல ஆட்சியில் இருந்தபோது 3 மொழி திட்டத்துல என்ன இருந்தது? இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் தான் தாய்மொழி தமிழ் வந்தது. அப்ப எதிர்த்தாங்க. இப்ப ஹிந்தி கத்துக் கொடுக்கணும்னு சொல்ல, ஏதாவது ஒரு மொழி கத்துக் கொடுங்க, பிரெஞ்சு கத்துக் கொடுங்க, ஸ்பானிஷ் கத்துக் கொடுங்க, ஜெர்மன் கத்துக் கொடுங்க. அத அப்புறம் எல்லாரும் சுட்டி காமிக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல தமிழ் அரசு பள்ளியில நீங்க அதை பத்தி தான் பண்றீங்க. ஆனா உங்க பிள்ளைகள்லாம் நல்ல பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க. நீங்க நடத்துற ஸ்கூலு தனியார் ஸ்கூல், பல தலைவர்கள் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல இதே நடந்துட்டு இருக்குதாரு அண்ணாமலை எடுத்து சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம் குவன், இந்த புது கல்வி திட்டத்துல வெறும் இந்த மேட்டர் ஒட்டி இல்ல, மொழி மேட்டர் பல விஷயங்கள் இருக்கிறது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம, அதுக்குள்ள போகாம, அதுல ஒரு அரசியல் நடக்கிறது. எப்படி நீட்டை வச்சுட்டு பண்ணியிருந்தாங்க. இப்ப நீட்டை பத்தி பேசுறது இல்ல. நீட்டை பத்தி இப்ப ஃபர்தர் பேச்சு கிடையாது. ஏன்னா நீட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டோட இது இருக்குது. இதுல என்ன நடக்குதுன்னா குவன், வெறும் மீடியா இதுல இது மூலமாக மீடியாவை அதை எப்படி மீடியா மூலமா இதை ஃபீட் பண்ணி ஒரு கான்ட்ரவர்சி பண்ண பார்க்குறாங்க. பட் எந்த கான்ட்ரவர்சியுமே நீடிக்காது. ஏன்னா ஃபேக்ட்ஸ்ல இருக்கணும். அந்த ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்குது. அதனால என்ன, முழுமையா நம்ம பார்க்கறது அரசியல். ஆனா எந்த அரசியல் அர்த்தம் கிடையாது. ஏன்னா கல்வி திட்டத்தை வச்சுட்டு, புதிய கல்வி திட்டத்தை பல பாயிண்ட்ஸ் நீங்க அதுக்கு எதிர்த்து சொல்லலாம். ஆனா நீங்க திருப்பி திருப்பி சொல்றது இதே பாயிண்ட் தான். இப்போ தமிழ்நாடு அரசு புது கல்வி திட்டத்தை மற்ற பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லலாம். இது சரியா இருக்கு, இது சரியில்லை. சரி, இந்த 3 மொழி தள்ளி வைங்க. புது கல்வி திட்டம் முழுக்க என்ன 3 மொழி பத்தியா? இல்லையே. தாய்மொழியில பல 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 சப்ஜெக்ட்ஸ் படிக்கலாம்னு சொல்றாங்க. 5ஆம் கிளாஸ் வரையில எல்லாம் சொல்லி கொடுங்க. உங்க தாய்மொழியை ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஃபவுண்டேஷன் போடுங்க. தாய்மொழியில படிக்கிற நம்ம கிராம பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்காது. அது கணிதமா இருக்கட்டும், இல்ல ஹிஸ்டரியா இருக்கட்டும், இல்ல ஜியாகிரபியா இருக்கட்டும், சயின்ஸ். அதாவது இப்ப என்னன்னா, கிராம பிள்ளைகளுக்கு சயின்ஸ் எல்லாம் இப்ப எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்குது. இது பாருங்க, ஃபவுண்டேஷனை சரி பண்றதுக்காக இருக்கு. இதுல பாருங்க, தமிழ்நாடு அரசு இதுல கொஞ்சம் நிஜமாவே கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா, புது கல்வி திட்டத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் எடுத்து சொல்லுங்க. 3 மொழி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடுத்து சொல்லுங்க. அதை சொல்லாம வெறும் பூதம் ஊண்டி கலப்புறதுல இருக்காங்க. காரணம் தேர்தல். இப்ப மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று கோவையில் நடந்த கூட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசை வந்து தேச விரோத அரசு என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதற்கு பல்வேறு கட்சிகளும் வந்து கடும் கண்டனங்களை வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க. இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசா தான் வந்து திமுக அரசு மாநில அமைச்சரவையில் வந்து உட்கார்ந்துருக்கு, மாநிலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது தேச விரோத அரசு என விமர்சிக்கலாமா சார்? இல்ல, அவர் விமர்சிக்கலாமா இல்லையாங்கிறத விட, தமிழ்நாட்டுல 5 ஆண்டு காலத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. எந்த மாதிரி சக்திகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், ஏன் செய்யல? இப்ப பாருங்க, தீவிரவாதத்துக்கு என்ன நிலைமையில இருக்குது, ஏன் தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகமாயிருக்கு, அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தர மாதிரி ஏன் போலீஸ் நடவடிக்கைகள் கம்மியா இருக்குது, ஏன் மத்திய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கு, ஏன் தமிழ்நாடு போலீஸ் தரப்புலேருந்து ஏன் நடவடிக்கை இல்லை, தமிழ்நாடு அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறது? ஒரு அமித்ஷா ஒரு விஷயம் பேசும்போது பல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. அரசியலுக்காக, ஓட்டுக்காக தீவிரவாதத்தை இது பண்ணாம அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. அதுக்கு சொல்றாரு. இப்ப சமீபத்தில் அந்த இவரோட அந்த இந்த ஃபியூனரல் ப்ரொசஷன்ல எல்லாரையும் இது பண்ணிட்டு, ஏன்னா ஓட்டுக்கு பயந்துண்டு அந்த குறிப்பிட்ட ஓட்டு நமக்கு வராது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல, அதாவது என்னன்னா, இன்னைக்கு இல்லைங்க, டிஎம்கேயோட முதல்ல இருந்து அரசியல் அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு டயத்துல இந்தியால இருந்து தனியா போனோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அறிஞர் அண்ணாவை விட்டுட்டாரு. அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. தமிழ்நாடு தனியாகவே முடியாது. அப்புறம் பஞ்சாப்ல ஏற்பட்ட நீங்க பாருங்க, பஞ்சாப்ல இந்த மாதிரி என்னாச்சு, இப்படியே தான் தனி பஞ்சாப் தனி பஞ்சாப் சொல்லி காலிஸ்தான் வந்து எத்தனை பிரச்சனை வந்து. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சில குரூப்ஸ் இருக்குது, ரேடிக்கல் தமிழ் நேஷனலிஸ்ட் குரூப்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் மௌவாதிகளுக்கு தொடர்பு, ஒரு டயத்துல அவங்களுக்கும் மற்ற தீவிரவாதிகளுக்கு தொடர்பு. அதை தவிர்த்து இருக்காங்க. எப்படி நீங்க வந்து தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு இருக்குன்னு ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்ட முடியாது இல்லைங்க. இல்ல, எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன், எத்தனை என்ஐஏ ரெய்டு நடக்குது. தமிழ்நாடுல நடக்கிற ரெய்டு வேற எங்கேயாவது நடக்கல சார். இவங்க வந்து ஒரு தவறான இயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படல. அது வழக்கு நடந்து எப்படி நம்ம அதாவது என்னன்னா, எப்போ ஒரு தீவிரவாதத்தை வந்து இது பண்றாங்க, ஒரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண முடியும். இல்ல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்ல, இவங்க செயல் எல்லாமே அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு.
இவங்களோட அரசோட செயல், டிஎம்கே தலைவர்கள் பேசுற பேச்சு எப்போதுமே என்னென்ன, ஏதோ இந்தியாவுக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி தானே பேசுறாங்க எப்போதும். இந்திய அரசு இங்க மாநில எதுக்கு உரிமையை வந்து பறிக்குது மத்திய அரசு, நிதியை வந்து இங்க தராம பாருங்க. இருக்கிறதுக்கு என்ன மாநில காரணம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அதானே கேட்கறாங்க அவங்களுடைய குரலா. இல்லைங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தை என்ன மாதிரிலாம் பேசுறீங்க உங்க அரசியலுக்காக? அதை இங்க வட இந்தியாவில் என்ன நினைக்கிறாங்க? வட இந்தியாவில் தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைக்கிறாங்க? தமிழ் அரசியல்வாதியை பத்தி என்ன நினைக்கிறாங்க? குறிப்பிட்டதான் ஆளுங்கட்சி திமுக பத்தி என்ன நினைக்கிறாங்க? மு.க. ஸ்டாலின் மேல இருக்கிற மரியாதை கூட குறைஞ்சு போயிடுறது. ஏன்னா அவர் உதயநிதி பேச்ச பார்த்து. ஏராசாக்கு என்ன ரெப்புடேஷன் டெல்லியில? திமுக தலைவர்களை பத்தி டெல்லியில, நான் சொல்றேன், டெல்லியில இருந்து பேசுறேன், இவங்களை பத்தி நினைச்சாலே என்ன நினைக்கிறாங்க? ஒண்ணு பயங்கர ஊழல், இல்ல இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குது அரசியல் காரணத்துக்காக. அண்ட் தமிழ்நாடு எப்படி எக்கட கட்ட போன பத்தி கவலை கிடையாது. என்னெல்லாம் நடக்குது ஒண்ணு இல்ல. நீங்க போதைப் பொருள் கடத்தல பாருங்க. அதாவது ஏதாவது இல்ல 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 பாருங்க. இதுல ஒன்று ரெண்டு சைடு அரசியல் இருக்குது. அமித்ஷா குற்றச்சாட்டு வைக்கிறாலும் அரசியல் இருக்குது. அதுதானே நம்ம சொல்றீங்க. இப்ப தமிழ் அமித்ஷா சொல்லுவதில் ஒரு இது இருக்குதுன்னு அரசியல். பட் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்ன நடந்துட்டு இருக்கு? இவ்வளவு ஊழல் ஏன் நடத்துறீங்க? இன்னைக்கு ஊழல் இவ்வளவு ஊழல் ஆயிருக்கு, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்ல முடியல. அதுக்காக இந்த மாதிரி ஒன்னொன்னா கிளப்பி விடுறீங்க. ஒண்ணு சனாதன தர்மத்தை சொல்றது, இந்து தர்மத்தை மட்டமா பேசுறது, கும்பமேளத்தை பத்தி பேசுவது. அவர் என்ன சொல்றாரு? நீங்க சொல்வது போல நாங்க தமிழர்களுக்கு எதிர்த்து இல்ல, தமிழ் மொழிக்கு எதிர்த்து இல்ல, தாய்மொழியில பாடம் கற்பதுக்கு எதிர்த்து இல்லைன்னு தானே சொல்றாரு அவரு. நீங்க தமிழ் சொல்லி கொடுங்க, தமிழ்ல பண்ணுங்க. இந்த புது கல்வி திட்டமே அதுக்கு தானே இருக்குது. ஆனா நீங்க கல்வி திட்டத்தை முழுமையாக வெறும் முழு மொழி கொள்கை அப்படி கொண்டு போயிட்டீங்க. அப்படி இல்லைங்க. இந்த புது கல்வி திட்டத்துல பல அம்சங்கள் இருக்குது. அந்த அம்சங்கள்ல ஏதாவது ஒரு அம்சத்தை பத்தி விமர்சனம் பண்றீங்களோ? கிடையாது. ஏன்னா அது நீங்க படிக்க கூட இல்லை. புது கல்வி திட்டத்துல பாருங்க, அதுல பல பிழைகள் இருக்கலாம். ஆனா அந்த பிழைகளை பத்தி படிச்சாதானே எடுத்து சொல்ல முடியும். அமைச்சரே படிச்சிருப்பாரா? எனக்கு சந்தேகம். கல்வி அமைச்சர் இந்த புது கல்வி திட்டத்தை படிச்சிருப்பாங்களா? எனக்கு டவுட்டு. ஏன்னா இதுல அவங்களுக்கு கல்வி பத்தி கவலை இல்லைங்க. அவங்க கவலை இது அரசியல் எப்படி பண்ணுவது, தேர்தல் எப்படி ஜெயிப்பது, திருப்பி வந்து உட்கார்றது. இதுதான் நடக்குது. இது மக்களுக்கு தெரியுது, மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் தெரியுது, டிஎம்கே தொண்டர்களும் தெரியுது. என்னங்க இத்தனை நாளா ஹிந்தி என்ன திணிக்க முடியுமா? தமிழ் மக்கள் என்ன திணிப்பு வாங்கிப்பாங்களா? இல்ல யாரா திணிக்க முடியுமா? இது வெறும் பூச்சாண்டி காமிக்கிறது. இந்த பூச்சாண்டி எத்தனை நாள் காமிப்பாங்க, எத்தனை நாள் தமிழ்நாடு மக்கள் இதுல அவதிப்படுவாங்க நமக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வரும், தமிழ் மக்கள் முழிச்சுப்பாங்க. அதுக்கு அந்த முழிப்பு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்காவது முழிச்சுக்க மாட்டாங்களா சொல்லிதான் அண்ணாமலையும் சரி பாஜகவும் சரி தமிழ்நாட்டில் செயல்பட்டு. அமித்ஷா அவர்களுடைய தமிழ்நாடு விசிட்டில் வந்து பல்வேறு அதிரடி மாற்றங்களும் நிகழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் முன்பு பல செய்திகள்லாம் வெளிவந்துச்சு. அதிலும் குறிப்பாக தலைவராக மீண்டும் அண்ணாமலையை தொடரப் போகிறார், அதற்கான அறிவிப்பை கூட அமித்ஷா அவர்களே அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டது. ஏன் அந்த அறிவிப்பு எதுவுமே அறிவிக்காம திரும்பவும் டெல்லி கிளம்பிட்டாரு அமித்ஷா? இதனுடைய பின்னணி அறிவிப்பு இருக்குது, யார் சொன்னது? யாரு இல்ல இருக்கும்? யூகம் என்ன வேணா யூகம் பண்ணிக்கலாமேங்க. பாரதிய ஜனதா கட்சியில அவங்க உள் தேர்தல் எப்படி நடத்துறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு பிறகு யார் பிரசிடென்ட் எப்படி பண்ணுவாங்க அதுக்கு இருக்குது. இப்போ சென்ட்ரல் பிஜேபி பிரசிடென்ட்டோட ப்ரோக்ராமே தள்ளி போடப்பட்டுடுது. அதுவே இப்போ இந்த டெல்லி எலெக்ஷனை தள்ளி போடுறது இப்போ ஆச்சு, ஏப்ரலுக்குள்ள முடிப்பான்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்பே ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது அவங்க உள்கட்சி விவகாரம். அதனால இப்போ அதாவது இப்போ வந்து அமித்ஷா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அமித்ஷா போய் அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. எந்த மாநிலத்திலையும் அந்த மாநில பிஜேபி தலைவர் அமித்ஷா போய் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. அதுக்குன்னு ஒரு கமிட்டி போடுவாங்க, எல்லாரோடையும் பேசி எல்லாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டதுங்கிறது இது மீடியா ஸ்பெகுலேஷனுக்கு வச்சு நம்ம ஃபர்தரா என்ன சொல்ல முடியும்? மீடியா என்ன வேணா ஸ்பெகுலேட் பண்ணலாங்க, அது இல்லைங்க. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஒன்று நம்மளே யூகம் பண்ணிட்டு இப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு இது நடக்கலாம்னால இப்படி, அது நடக்கல இப்படி, அது கரெக்ட் இல்லை. ஏன்னா பிஜேபி பொறுத்தப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, தலைவர் இது பண்ணுவது. எப்படி காங்கிரஸ்ல ஒன்று இருக்குது, டிஎம்கேல இருக்குது, அதிமுகல இருக்குது. அந்தந்த கட்சிக்கு ஒரு விதமான எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது.
இப்போ பிஜேபி மேலே முடிவு எடுப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் பிஜேபியில அவங்களோட உள்கட்சி தேர்தல் டிலே ஆயிட்டு இருக்கு, நேஷனல் லெவல்ல டிலே ஆயிட்டு இருக்கு. ஏப்ரலுக்குள்ள முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து அமித்ஷா எதுவும் கேட்டிருந்தாரா சார் அவரு தமிழ்நாடு விசிட்ல? இல்ல, அதிமுக பத்தி அதிமுக கட்சிக்குள்ள இருக்க நிலைமை அது ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு. இங்க தமிழ்நாடுல வந்து தலைவர்களோட பேசுறாங்க, ஃபீட்பேக் வாங்கிட்டாங்க. இப்போதைக்கு ஃபீட்பேக்ல என்ன தெரிகிறது, எதிர்கட்சிகளுக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்க எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் ஆக்டர் விஜய், நேற்றுக்கு நீங்க பாத்தீங்க பெரிய மாநாடு, அவரோட ரெண்டாவது துவக்க மாநாடு, ரெண்டாவது வருட துவக்க மாநாடு நடந்துச்சு. அதுல பிரசாந்த் கிஷோர் சீஃப் கெஸ்ட் மாதிரி எல்லாம் வந்தாரு. அதுல வந்துட்டு அதுல பல விஷயம்லாம் இருக்கு, அது வேற விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ள இன்னும் உள்பூசல் இன்னும் குறையல. எடப்பாடிக்கு எதிர்த்து சில தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒற்றுமை வேண்டும் என்று கேட்கிறார்கள் சில பேர். பிஜேபி கூட ஒரு உடன் எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த திமுக அரசை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுகவை தேர்தலில் தோக்கடிக்கணும், அதான் பெரியது. ஸோ அமித்ஷா பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீட்பேக் வந்துட்டு அலையன்ஸ் போனோமா, அதே மாதிரி பிஜேபிக்குள்ளே பேசிக்கிறாங்க, எந்த மாதிரி அலையன்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி இது பண்ணணும், அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அலையன்ஸ் போனோம்னா என்ன செய்வது. ஆனா எல்லாத்தோடைய ஒரு இந்த நிலைமை என்னன்னா, அதிமுக நிலைமை பார்த்தா தான் பிஜேபி தலைவர்கள், அது மத்திய தலைவர்கள் என்ன இப்படி இவங்க தேர்தல் வரப்போறது ஒரு வருட காலம் கூட இல்லை, இப்படி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு இபிஎஸ், இந்த ஒரு ட்ராக்ல போனா என்ன போகுது கட்சிக்கு. அப்ப திமுக சாதகமாகவே நிலைமை நினைச்சிட்டு இருந்ததுன்னா இது மக்களுக்கு என்ன பண்ண போறாங்க, இது தமிழ்நாடுக்கு மக்களுக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லாமல் போயிடுதுல்ல. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி.